வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நிறையா பேர் என்னை சந்திக்கும் பொழுது, சார் பயனுள்ள சில விஷயங்களை சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர், சார் நீங்கள் டிவியில் சொல்லும் பொழுது தடங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நிறையா பேர் இங்கே கோயிலுக்கு வரவா தடங்கள் தான் சொல்கிறாங்க. சார் தடங்களுக்கு என்ன கிரகம், அந்த தடங்களை போக்குறதுக்கு என்ன வழிபாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன விஷயம் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? அதற்காகவே இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போம். இதோ 19/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆவணி மாதம் 2ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, காலை 10:24 வரை. பின்பு விசாகம். இன்றைய திதி சப்தமி, இன்று இரவு 10:15 வரை. பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 10:24 வரை. உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்று முழுவதும் மீனராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினம் பார்த்துட்டோம்னா சுவாதி விசாக நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரம் சுவாதியில் பொதுவாகவே நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பு, துர்க்கை அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பு. இன்றைய தினம் இப்படி இருக்க, நாளைய தினத்தில், அதாவது இன்றைக்கி இரவுலேருந்து நாளைக்கு இரவு வரைக்கும் அஷ்டமி திதி வருது. இந்த அஷ்டமி பைரவருக்கு ரொம்பவுமே விசேஷம். பைரவர் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான வழிபாடாக நாளைய தினத்தில் இருக்குது. நாளைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த அற்புதமான தினம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான பலாபலன்கள்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள், ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இதோ ராசி பலன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனத்திற்கு. மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த பிரச்சனைகளை பேசினாதான் தீரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உட்காந்து பேசி பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் அமைந்து கொடுக்கும். இது என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கிளறினோம்னா கஷ்டம்தான். ஆனாலும் இதை உட்காந்து பேசாமல் முடியாது, பேசி தீர்த்தரணும். நீ ஏன் பேச மாட்டேங்கிற, என்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஓப்பனாக அடித்து பேசிடுவேன். இது என்ன உனக்கு இப்படியா அப்படின்னு ஓப்பனாக பேசிடுவேன். கஷ்டமாக தான் இருக்கும், சில நேரம் பேசாமல் இருப்பாங்க. ஆனாலும் இதை தெரிஞ்சுக்கணும்ப்பா. சும்மா இதை போட்டு மனசுலையே வச்சுட்டு அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு ஃபட்டா பேசிடுவேன். யாராவது உங்ககிட்ட தப்பாக ஒரு விஷயத்துக்கு சிரிச்சு பேசுகிறேன், இது பாருங்கள் இப்படிலாம் பேசாதீங்க என்கிட்ட, அப்படி டக்குன்னு ஓப்பனாக பேசிடுவேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் எடுத்ததை டக்கென்று பேசக்கூடிய காலமாக இன்றைய தினத்தில் இருக்குது. மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல நாளுங்க. வேலைவாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. கடனுக்காக கடன் வாங்கப்படாது. சில காரியம் மற்றவங்க போனால் ஜெயிக்காது, நீங்கள் போனால் ஜெயிச்சிடும். பாருங்கள், இந்த 4 விஷயத்தை தவிர சிலது தடங்கள் இருக்க தான் செய்யும். வண்டியில் வேகமாக இருக்கக்கூடாது. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். அதே சமயத்தில் டாக்டர் சொன்ன சில விஷயங்களை கடைப்பிடிக்கிறனால, சுகர் இருக்கா, சர்க்கரை சாப்பிடக்கூடாது, வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், இதெல்லாம் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். எதையுமே பெருசாக எடுத்துக்கப்படாது. ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயமாக நம்ம மனசை பாதிக்கும். நல்லது தான் சொன்னால் எடுத்துக்கவே மாட்டேங்க, விட்டுருங்க. அவங்களுக்கே தெரிஞ்சு வரட்டும். ரொம்ப போட்டு நம்ம நல்லது சொல்லி இல்லைங்க பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுல்ல, அப்படி இல்லை. சிலதெல்லாம் பகவான் எழுதிட்டார்னா அதான் நடக்கும். அதை போட்டு நீங்கள் சிரமப்படுத்த வேண்டாம். உங்களை நீங்கள் இது பண்ணிக்கிட்டு மற்றவாளை காப்பாற்றணும்னு நினைக்கிறது தப்புங்கிறாங்க. அப்போ இன்றைய தினத்தில் எதையுமே ரொம்ப ரிஸ்க்காக எடுத்துக்காதீங்க. டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். ரிஷபராசி நண்பர்களே, வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு
இன்றைக்கி பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பிடித்தமானவா சந்திப்பேன். நம்மளை யார் கேர் பண்ணுறா, ஒரு இடத்துல கேர் பண்ணல இன்னொரு இடத்துல கேர் பண்ணுறான்னு சொல்லும்போது பரவாயில்ல இவன் நல்லா கேர் பண்ணுறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். பட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, யார் உண்மையாகவே மதிக்கிறாரோ, அதாவது மதியாதா தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நம்மளை எதிர்த்து 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 ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நாமே அவளுக்கு எதுவும் பண்ணப்படாதுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடுது. நண்பராக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஏற்படும். அதே போன்று இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் வரும். வேலை, தொழில், வீடு மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லபடியான மாற்றங்கள் உண்டு. சில விஷயங்கள் மனதை குழப்பம் இருக்குன்னா அதை பண்ணாதீங்க. மனதில் தெளிவாக இருக்குன்னா அந்த காரியத்தில் தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். நல்ல பலன்கள் கூடி வரும். வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இந்த டிக்கெட் புக்கிங் பண்ணுற இடத்துல கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். தாயார் வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான காலம் உண்டு. தங்கம், நகைக்கடை, அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோல்சேல் தங்கம்லாம் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் அந்த நகையெல்லாம் விற்பனை பண்ணிட்டு, காஸ்டியூம் டிசைனராக இருந்துட்டு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமான காலம் இருக்குது. என்னை அழுக வச்சு பார்த்துட்டு இருக்கிறதே வேலையாக போச்சு, என்ன கெட்டது சொல்கிறா அவள் என்னமோ கரெக்டு மாதிரி அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வாக்குவாதம் பெருசாக இதெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க. ஆகிற காரியத்தை பாருங்கள் அப்படிங்கிற பெரியவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை செயல்பட்டிங்கன்னா நல்லது. இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு லக்கி விஷயங்கள் நடக்கும். எஸ், ஏதோ ஒரு லக்கான விஷயம். இந்த சொல்லுவாங்கள்ல 11 பார்த்தா லக்கு, 5 பார்த்தா லக்கு, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயம் லக்காக நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் ரிப்பீட்டடாக அதை நான் பார்த்துட்டே இருக்கேன். என்னென்னு தெரியல. இன்றைக்கி பாருங்களேன், ஃப்ளைட்டில் போனேன், முதல்ல என்னை உட்கார வச்சுட்டாங்க. அதே சமயத்தில் கரெக்டாக போகிறேன், சிக்னல் விழுந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக போகிறேன் அந்த கோயிலில் தீபாராதனை. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சிம்மராசி என்பர்களுக்கு. கொஞ்சம் கோபமெல்லாம் படுவீங்க, டென்ஷன்லாம் ஆவீங்க, கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். இன்றைக்கி மற்றவங்க காரியத்துக்காக உங்களை அழுத்தம் கொடுப்பாங்க, அதை பெருசாகவே நினச்சிக்காதீங்க, விட்டு கொடுத்து போயிடுங்க, ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் நமக்கு இந்த காரியம் நடக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அதில் முழுமையாக கவனம் செலுத்தினீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இன்றைக்கி எப்போவுமே சாயந்தரமான நான் கொஞ்சம் நேரம் விளையாடுவேன், கொஞ்சம் நேரம் தூங்குவேன், கொஞ்சம் நேரம் பார்த்துட்டுனா எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன். இந்த மாதிரி பழக்க வழக்கத்தை மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துறாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, பண வரவுக்குண்டான அற்புதமான நாள். இந்த பண வரவுகள் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு சரி எனக்கு உட்காந்த இடத்துல கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய நாள். மற்றவங்க பிரச்சனைகளை தலையிடக்கூடாது. சில விஷயங்கள் காசு இல்லையே நினைப்பில் ஏதோ ஒரு வகையில் கடவுள் கொடுத்துடுவார். முயற்சி பண்ணுங்க. மற்ற பிரச்சனைகளை தூக்கி ஒரு பக்கம் போட்டுருங்க. முதல்ல இதை கவனிப்போம். மாதமான வாடகை கொடுக்கணும், மாதமான இதை பண்ணணும், மாதமான அது பண்ணணும், இவ்வளோ பேடன் இருக்கும்போது நான் புதுசாக ஒரு பிரச்சனையில் போட்டு தலையில் போட்டுக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. இருக்கிற விஷயத்தை நான் கவனிப்பேன்னு சொல்லி முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே பெருசாக தோணாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரவு நேரம் பிரயாணம் வச்சுக்கக்கூடாது. சில பேர் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு பல குறைகள் நம்மக்கிட்ட சொல்லுவாள். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. ஏன்னா குறைகள் சொல்லலாம், தப்பு கிடையாது. குறையே சொல்லிட்டு இருந்தால் தான் தப்பு. எல்லாமே கரெக்டாக அவளும் கிடையாது. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் சிலது பிழை நடக்கும், அதில் பார்த்து கற்றுட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். அந்த மாதிரி முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நல்ல பலன்கள் கூடி வரும். ஜெம் ஸ்டோன்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, தோட்டம் துறவு வச்சுட்டு இருக்கிறவங்க, மிஷினரிஸ் சம்மந்தமான வேலை, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினம் சில பேருக்கு ஓஹோன்னு இருக்கும், சில பேருக்கு அப்படியே டவுனாக இருக்கும். உங்கள் நட்சத்திரம் சார்ந்திருக்கங்காட்டி மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற கோயில் பிள்ளையாரை வேண்டி பாருங்கள், நல்ல பலன் உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு நீ கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும். என்ன சார் காசு செலவு ஆகிண்டே இருக்கு, எப்போ ஆகிட்டு இருக்கு, இன்றைக்கி அது பெருசாக தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது 1 ரூபா 10 ரூபா செலவு பண்ணிட்டே தெரியாது.
ஒவ்வொரு ரூபாவா செலவு பண்ணும்போது 10 ரூபா செலவாகுதேங்கிற மாதிரி தோணும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து காண்பிக்கும். அதனால் அது பெருசாக எடுத்துக்க, ஃப்ரீயாக விடுங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. வேணால் பாருங்களேன். கேமரா சம்மந்தமாக, அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க அனுகூல்யம் உண்டு. சில விஷயங்களில் ரிஜெக்ட் ஆகும், சில விஷயங்களில் சக்ஸஸ் ஆகும். ரெண்டுமே கடந்து வருவீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். வீடு விற்கிறது, அதுக்கப்புறம் வாங்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் இந்த தினத்தில் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மூட்டு சம்பந்தமான சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு. நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி காரியம் நடந்துடும். மனசில் அப்படியே கோவப்படுவேல், கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவீங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் என்ன ஆசைப்படுறதோ அது நடக்கும். பல பேர் பல அட்வைஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பா. இன்றைக்கி நம்ம அவளுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு வந்துடுவோம். செல்ஃப் சக்ஸஸ் உண்டு, கவலைப்படாதீங்க. என்னை இவா புரிஞ்சுக்கல, அவள் புரிஞ்சுக்கல, யார் தான் புரிஞ்சுப்பா, கடவுள் இருக்கார், கவலைப்பட வேண்டாம். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு தொழில் முறைகளில் லாபங்கள் உண்டு. இன்றைக்கி தொழிலில் கவனம் செலுத்தக்கூடிய நாள். இதை தவிர அவள் பேசினா இவங்க பேசினா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் நீ பெருசாக நான் பெருசாக, உங்கள் ஃபேமிலி பெருசாக, உங்கள் மாமா என்ன சொன்னார், சித்தப்பா என்ன சொன்னார், அப்பா என்ன சொன்னார், அம்மா, பெரியவங்களை பற்றி பேசுகிறதே வேண்டாம். நான் என் வேலையை பார்க்குறேன், என்னுடைய தொழிலை பார்க்குறேங்கிற என்ன சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, காய்கறி பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருந்துட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வருகின்ற தினத்தில். அதே சமயத்தில் வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நாள். குடும்ப பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில விஷயங்கள்லாம் பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, பல நேரங்களில் பார்த்துட்டேன்னா நான் உட்காந்து தனியாக அழுத காலம் உண்டு. பல நேரங்களில் வருத்தப்பட்ட காலம் உண்டு. பல நேரங்கள் யாரும் இல்லையேன்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி எல்லோரும் இருக்கா, ஆனால் இல்லாத மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்போ சார் எனக்கு சரியாகும்? இப்போ சரியாகிட்டே இருக்குது. பலவிதமான துன்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் நினைக்கிற யாரும் உங்கள் பேச்சை கேட்குறதில்ல. அப்படி இல்லை, இறைவன் கேட்டுகிட்டே இருக்கார். என்ன இல்லைன்னு சொல்கிறார், அதை டபுள் மடங்காக கொடுக்க போகிறார். பிரயாணங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். குருபார்களை சந்திப்பீங்க. யாராவது ஒருத்தர் யாருக்கோ பதில் சொல்லிட்டுருப்போம், உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். நிமித்தம் சகுனமெல்லாம் உங்களுக்கு நல்ல உதவி செய்யும். கவலைப்படாதீங்க. ஆனால் யார்ட்டையும் பேசும்போது கவனம் தேவை. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், சாதகம் உண்டு. மீனராசி நண்பர்களே, இன்றைக்கி நட்சத்திர நாள் அவ்வளோ விசேஷம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி யாராவது எதாவது பேசுனா நம்ம டைம் தான் சரியில்லையோ அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி வண்டியில் போயின்னு இருக்கோம், ஏப்பா பார்த்து வர மாட்டியா, சாரி சார்னு சொல்லிடுங்க. வீட்டில் தப்பு இருக்குது, ஏதாவது கோவிச்சுக்கிறா, ஏன் கோவிச்சுக்கிற, விடம்மா அப்படின்னு சொல்லிடுங்க. ஏங்க கோவிச்சுக்கிறீங்க, விட்டுருங்க அப்படி சொல்லி. ஏன்னா இன்றைக்கி நட்சத்திரம் சரியில்லை, உங்கள் கோபமும் உங்களை தூண்டி வரும். இன்னும் ஏதாவது பேச வரணும், டென்ஷன் ஆக்கும். அதே சமயத்தில் வாகனத்தில் வேகம் வேண்டாம். டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. மற்றவா மேலே பழி சொல்ல வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் பிள்ளையார் வழிபாட்டு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் தீரும், கவலை வேண்டாம். 12 ராசிக்கு உண்டான பலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நான் ஒரு கோயிலுக்கு போனேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னால், கோயில் அர்ச்சகர் சொன்னார், நிறையா பேர் வரவா தடங்கள் சொல்கிறார். அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். நான் சிம்பிள். தடங்கள் வருதுனாலே ராகு கேது தான் பிரதான காரணம். நிதானமாக நடக்குதுன்னா சனி பகவான். தடங்கள் வருதுனாலே ராகு கேது தான். இந்த ராகு கேதுவுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது, ராகு கேதுவுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் சிறப்பாகும், ராகு கேதுவுக்கு என்ன வழிபாட்டால் சிறப்பாகும். ராகு கேதுவுக்கு ஃபஸ்ட்டு கோமேதகம் வைடூரியம் லெஃப்ட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கிறது நல்லது. நம்பர் 1. ராகு கேதுவுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பக்கத்தில் நாகருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. நம்பர் 2. ராகு கேதுவுக்கு நாக பிரீதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரீதி பண்ணுறது ரொம்ப நல்லது. 3வது பாயிண்ட்டு, சார் வீட்டிலேருந்து வழிபடுறதுக்கு ஏதாவது சொல்லுங்க சார். வேறு ஒன்றும் இல்லை, வீட்டில் 2 வெள்ளி நாகரை வாங்கி வச்சுட்டு ஒரு 16 நாள் பாலபிஷேகமோ இல்லைன்னா தண்ணியில் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 16 நாள் கழித்து அதை கொண்டு போய் கோயில் உண்டியலில் சாத்திடணும்.
இப்படி பண்ணிட்டு வந்தால் நாக தோஷம் நிவர்த்தி ஆகிடும். ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் இந்த பிரச்சனைகள் என்பது இருக்கும். காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆக தடங்களாகிறதுக்கு ஜாதகத்தில் ராகு கேது தான் பிரதான காரணம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.